வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ரொம்ப வைரலாக வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடைபாதை கடை, அதில் பானிபூரி விற்கிற கடையை காட்டியிருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நடைபாதை கடை, அதில் பானிபூரி விற்கிற கடையை ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதில் அந்த கடையில் இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அந்த கடையில் இருக்கக்கூடிய ஒரு பானிபூரி எடுத்து கடித்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எச்சில் படுத்தி மறுபடியும் அங்கே வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற தின்பண்டங்களையும் அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்து எச்சில் படுத்திட்டு அங்கே வைக்கிற மாதிரி அதை ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. இப்போ இதன் மூலம் என்ன கருத்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நடைபாதை கடைகளில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது சுகாதார சீர்கேடு உள்ள தின்பண்டங்களாக இருக்குது. அதனால் பொதுமக்கள் அந்த மாதிரி நடைபாதை கடைகளில் இருக்கக்கூடிய தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்கிற மாதிரி அந்த வீடியோவில் காட்டியிருப்பாங்க. இப்போ இது ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவாக நம்ம பார்த்தாலும் கூட, அதன் பின்னணியில் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இதில் என்ன பிஸ்னஸ் மோட்டிவ் இருக்குது அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம். இப்போ இந்த மாதிரி நடைபாதை கடைகள் அதிகரிக்க யாருக்கு நேரடியாக பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே தெருவில் அல்லது அதே ஏரியாவில் கடைக்கு வாடகை கொடுத்து சம்பளத்துக்கு ஆள் வச்சு பானிபூரி விற்கக்கூடிய ஒரு வியாபாரிக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். ஏன்னா இந்த நடைபாதை கடைகளுக்கு ஆள் கூலி கிடையாது, அவரே ஓனராக இருப்பார். கடைக்கு வாடகையும் இருக்காது. ஆனால் அங்கே கடைக்கு வாடகை கொடுத்து ஆளுக்கு கூலி கொடுத்து ஒரு பானிபூரி கடை நடத்துகிறாருன்னு சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். பிஸ்னஸ் ஓடுதோ இல்லையோ அவர் ஆளுக்கு சம்பளம் கொடுத்தாகணும், கடைக்கு வாடகை கொடுத்தாகணும். இப்போ இங்கே நடைபாதை கடைக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்போ நடைபாதை கடைகள் அதிகரிக்க பிஸ்னஸ் யாருக்குன்னு சொன்னால், நிரந்தரமாக ஒரு கடையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். இப்போ அவர் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுறதன் காரணமாக அவருடைய பிஸ்னஸை அவர் ரைஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டுட்டார். இதை பார்க்குற யாரும் போய் இனிமேல் நடைபாதை கடையில் இருக்கக்கூடிய அந்த தின்பண்டங்களை சாப்பிட்றதுக்கு தயக்கம் காட்டுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க எங்கே போவாங்கன்னு சொன்னால், அந்த கடையில் போய் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த கடையில் அவர் என்ன மாதிரியான ஏற்பாடு பண்ணியிருப்பாருன்னு சொன்னால், அவர் விற்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் கவர் பண்ணி விற்பார். டிஸ்ட்ரிபியூஷன் கூட கைக்கு க்ளவுஸ் போட்டுட்டு எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். நாங்கள் சுகாதாரமாக எல்லாம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற காட்டுற மாதிரி அவருடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இதையே நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், கடந்த 2 வாரமாக அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு செய்தி வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், அரசு ஊழியர்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60லேருந்து 62 அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஆர்டர்ஸை இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் அது. இப்போ இதன் பின்னணியில் யார் இருப்பாங்க, யார் இந்த மாதிரி ஒரு நியூஸை கசிய விட்டுருப்பாங்க அல்லது கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோகம் பண்ணி பார்க்கலாம். ஊர்ஜிதப்படுத்த முடியாது. யோகம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வெர்ஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி நியூஸை கசிய விட்டுருக்கணும் அப்படின்னு நம்ம யோகம் பண்ணி பார்க்கலாம். ஏன்னு சொன்னால், போன கவர்மெண்ட்டில் அரசு ஊழியர்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜை 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டும் அந்த மாதிரியான ஒரு ப்ரப்போசலில் எடுக்கலாமே அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு ரிமைண்டர் போடுற மாதிரி இந்த நியூஸை கசிய விடுறது. இது யார் பண்ணியிருப்பாங்க? வெர்ஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் பண்ணியிருப்பாங்க. 60 வயசில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது 60 வயசை எட்டக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரியான நியூஸை கசிய விட்டுருக்கலாம் அப்படின்னு நம்ம யோகம் பண்ணலாம். ஏன்னு சொன்னால், இந்த மாதிரி 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குதுன்னு சொன்னால் அல்லது 2 வருஷம் என்ஹான்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் அது பலன் கொடுக்கும். 2 வருஷம் சர்வீஸில் இருப்பாங்க, சம்பளம் வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு பலன் இருக்குது. அதனால் அவங்க அந்த நியூஸை கசிய விட்டுருக்கலாம். இதன் மூலம் யாருக்கு இமீடியட் பாதிப்பு, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜை 2 வருஷம் என்ஹான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இமீடியட்டாக யாருக்கு பாதிப்பு வரும்னு சொன்னால், ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு இமீடியட் பாதிப்பு. அது இந்த மாதம் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிடுவார் அப்படின்னு சொன்னால் அவருடைய இடத்துக்கு ப்ரொமோஷனில் நான் போய் உட்காருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க.
அவங்களுக்கெல்லாம் வந்து இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படிச்சுட்டு அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது வந்து நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ இந்த நியூஸ் வந்து உண்மையா பொய்யா வதந்தியா அப்படிங்கிறத தாண்டி இது வந்து சில பேர்த்துக்கு பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு. அது என்ன, அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியிருப்பாங்க. அது அந்தந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியிருப்பாங்க. இப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களுடைய ஆஃபீஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக அது வந்து ஒரு அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஆஃபீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுடைய ஆஃபீஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே சில வாய்மொழி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, இந்த நியூஸை ஃபார்வேர்ட் பண்ணிட்டார். அவருக்கு வந்ததே ஃபார்வேர்டு மெசேஜ், அதை வந்து அவர் அந்த குரூப்பில் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டார். இப்போ அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இப்போ எப்போ பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால், போன வாரத்தில் பிரச்சனை வந்துடுச்சு. என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அவர் போட்ட அந்த ஃபார்வேர்ட் மெசேஜை ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுடைய ஹெட் ஆஃப் செக்ஷனில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டார். என்ன கொடுத்துருக்காருன்னு சொன்னால், எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இவர் வந்து இந்த நியூஸை இந்த குரூப்பில் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுட்டார். இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து இந்த ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு. இதில் வந்து இவர் எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு நியூஸை வந்து போட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் மூலமாக எனக்கு வந்து நிறைய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. இதுதான் வந்து மெயினாக அவர் அந்த பெட்டிஷனில் சொல்லியிருப்பார். அவருக்கு வந்து ஏன் மன உளைச்சல் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சில காரணம் சொல்கிறார். இந்த மாதம் நம்ம அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய இவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. அவர் ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பணியிடத்துக்கு நான் தான் ப்ரொமோஷனில் வந்து உட்கார போகிறேன். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டா எனக்கு எவ்வளவு மானிட்டரி பெனிஃபிட் வரும், அதன் மூலம் நான் வந்து என்னுடைய சொந்த செலவுகளை எப்படியெல்லாம் மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில பிளான்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். இதுக்கிடையில் இவர் இந்த மாதிரியே ஒரு ஆதாரமற்ற செய்தியை போட்டு எனக்கு ப்ரொமோஷன் வராதுங்கிற மாதிரியான ஒரு நியூஸை சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலம் எனக்கு வந்து நிறைய மன உளைச்சல் ஏற்பட்டுருச்சு. இவர் மேலே வந்து நீங்கள் உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி அடிப்படை ஆதாரமற்ற செய்தியை ஃபார்வேர்ட் பண்ணதுக்காக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து இந்த ஆஃபீஸில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சம்பந்தமாக செய்திகள் பரிமாறிக்கொள்வதற்காக மட்டுமே இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த ரெண்டையும் வந்து அவர் மீறிட்டார். அதனால் அவர் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெட்டிஷன் கொடுத்துட்டார். இதனுடைய பின்னணி என்னன்னு சொன்னால், அந்த மெசேஜ் போட்டவருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கும் ஏற்கனவே ஆஃபீஸில் முட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ இதை வந்து இவர் பயன்படுத்திக்கிட்டார். இப்போ இவர் வந்து அந்த ஹெட் ஆஃப் செக்ஷனில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இப்போ நேற்று வந்து அந்த ஃபார்வேர்டு மெசேஜை யார் ஃபார்வேர்ட் பண்ணாரோ அவருக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கால்ஃபர் பண்ணி அந்த ஹெட் ஆஃப் செக்ஷன் ஃபார்மலாக ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு எப்படி விளக்கம் கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனி வருங்காலத்தில் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம எந்த ஒரு மெசேஜையும் ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய சாதக பாதகம் என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, ஆதாரம் இருக்கா, அடிப்படையில் இதுக்கெல்லாம் வந்து சரியான விளக்கங்கள் இருக்கா, பேஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஃபார்வேர்ட் பண்ணணும். தேவையில்லாமல் ஒரு நியூஸை ஃபார்வேர்ட் பண்ணுறதுனால நமக்கு எந்த விதத்துலேயும் லாபம் கிடையாது. ஆனால் நஷ்டம் வர்றதுக்கு, பாதிப்பு வர்றதுக்கு, சிக்கல் வர்றதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.